இதாங்க சிகப்பு தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே கொடத்தாமரை மாதிரி அவ்வளோ இலைகளை கொண்டிருக்கு. இது உள்ள சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அதனோட விதை, கீரை விதைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இது நல்லா பெருசாக அப்படி பூ மாதிரி வரும், அப்படியே பூத்து அப்படி வரும். அதில் அது ஃபுல்லும் விதையாக இருக்கும். இந்த செடி அப்படியே பட்டுச்சுன்னா அந்த விதைகள் வந்து உள்ள மணிமணிய சின்ன கடுகு மாதிரி கருப்பாக இருக்கும். அதுதான் அந்த செடிகள்லாம் வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா எங்குமே இருக்குது. இதை வந்து நான் ஒன்றும் தனியாலாம் போட்டு பண்ணலை. வயல்லேருந்து கொண்டு வந்தாங்க கீரை. அந்த கீரையில் வந்து ஒரு சின்ன சின்ன கீரையாக இருந்துச்சு. அப்போ ஒரு ஜான் அளவில் இருந்தது, முளைக்கீரை மாதிரி. அதை வந்து நான் வந்து 2-3 செடிகளை இப்படி நட்டு வச்சுருந்தேன். அதிலேருந்து அதுங்க அந்த 2-3 செடிகளும் நல்லா பெருசாக வந்து தண்டுகள்லாம் வந்துச்சு. அந்த தண்டுகளை வந்து நான் குழம்புக்கு பயன்படுத்திக்கிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செடியை வந்து விட்டு வச்சாச்சு. ஒரு செடி வந்து நல்லா பெருசாகி அந்த செடி வந்து நல்லா இந்த மாதிரி விதை வந்துச்சு. இந்த மாதிரி விதை கொண்டு நிறையா வந்துட்டு அந்த விதைகள் வந்து பட்டு அப்படியே இங்கே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி எங்கும் தெரித்து நம்ம தெளிக்காமலே அதுவாகவே அவங்களாவே வளர்ந்துக்கிட்டது தாங்க. இது ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து அது கூட இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து அப்பப்போ அந்த மாதிரி செடியை வச்சுருந்தோம்னா, அது ஒரு செடியை விட்டோம்னாலே அது வந்து நல்லா காய்ச்சி அந்தந்த செடியில் விதை வச்சு நல்லா நிறையா கொடுத்துரும். இந்த கீரை பற்றி சொல்லணும்னா முன்னாடியே சமைச்சிருக்கோம். இந்த வீடியோவிலையும் ஃபஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கட்டு கீரை கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதையும் பார்த்துக்குங்க. அது சமைச்சு அப்படி எடுத்து கொட்டினோடனே அப்படியே மணக்குது பாருங்கள், அப்படி மணக்கும். கீரை நம்ம வந்து இது பண்ணும்போதே இந்த மாதிரி கீரை இருந்ததுன்னா அதை ஸ்பெஷலாக வாங்கிடுங்க. இதில் வந்து சத்துக்கள் கூட தான். அந்த பசுமை நிறைந்த குளோரோஃபில் இருக்கிறத விட இதில் வந்து பீட்ரூட் மாதிரியே தான் இருக்கும் சமைச்சோம்னா. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு செடியை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் கூட வச்சிடலாம். அப்படியே வச்சிட்டோம்னா அதில் விதை வரும். அந்த விதையை வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சுட்டு அதில் வந்து எல்லாம் தெளித்து விட்டு நம்ம வந்து கீரைகளை வந்து தயார் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக்லாம் விற்கிது பார்த்திங்களா, அதுங்களை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். அந்த மாதிரி தொட்டிகளை பயன்படுத்தி அவங்கள வந்து நம்ம வளர்த்துக்கலாம். இந்த தண்டு இருக்குது பாருங்கள், தண்டை பார்த்திங்களா பாருங்க. இந்த தண்டை வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு பயன்படுத்திக்கலாம். தண்டையுமே அப்படியே சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு பருப்போட வேக வச்சு அதையும் சாப்பிட்டுக்கலாம். இந்த கீரை தான் நமக்கு வந்து வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது. இப்போ வந்து லிவரில் வந்து எதுவும் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை கூட நல்லபடி கொண்டு வந்துடும், சுருங்க வச்சிரும். ஏன்னா அவ்வளோ சத்துக்கள்லாம் இதில் நிரம்பி இருக்குது. இந்த வெயில் காலத்தில் இந்த கீரைகளை தான் பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கீரை சாப்பிட நல்லா வேக வச்சிட்டோம்னா பாசிப்பருப்பு கலந்து வேக வச்சிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னொன்று சாம்பார் மாதிரியும் பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த கீரைகளை அப்படியே நறுக்கி போட்டு நம்ம வந்து சமைச்சிட வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப நல்லா வெந்து போயிடும். அப்படியே அதுதான் பீட்ரூட் மாதிரியே தான் இருக்கும். இது பீட்ரூட் மாதிரியே தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பின்னாடி பூச்சி இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த இது வந்து பூச்சி. இதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம வாங்கவும் கூடாது. சில பேர் வந்து உள்ளே வச்சு வாங்குகிற இடங்களில் வந்து உள்ளே வச்சு கட்டிடுவாங்க. இந்த மாதிரி உள்ள பூச்சி தண்டுகளையெல்லாம் உள்ளே வச்சு கட்டி மேலே நல்லதாக கீரைகளை போட்டு விட்டு அப்படியே கொடுத்துடுவாங்க. அதெல்லாம் பார்த்து வாங்கிங்க. இப்போ இந்த செடியில் வந்து விதை வச்சுட்டு பார்த்திங்களா, இது பறிக்கணும்னு இருந்தால் அந்த டக்குன்னு இவ்வளோ பெருசாக வந்துடுச்சு 2-3 நாளையிலேயே. பாருங்கள் எப்படியே பறிச்சுக்குங்க. இந்த வெயில் காலத்தில் இதை வந்து அப்படியே வந்து கொதிக்க வச்சிடலாம். இந்த இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஜூஸியாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து அதில் மிளகு ஜீரகத்தை சேர்த்து நம்ம வந்து குடிச்சிக்கலாம். அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த ஜூஸ் வந்து. இந்த பாருங்கள், இந்த தண்டில் வந்து நல்லா இதெல்லாம் விதை வச்சுருக்கு பாருங்களேன், விதையை பாருங்கள்.
இந்த தண்டு ஃபுல்லுமே விதை. இது அப்படியே விட்டுட்டோம்னாலே அது நல்லா அதுவே எங்கும் கீழே வந்து கொத்தி மட்டும் விடணும். பாத்தி கட்டி விட்டுட்டோம்னா அதுவே ஸ்ப்ரெட் ஆகி நல்லா முளைச்சி நிறைய கீரைகள் படிச்சுக்கிற மாதிரி வந்துடும். எல்லோரும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திங்க, ரொம்ப நல்லது. இந்த நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாளடைவில் அப்படியே குறைஞ்சி கூட வந்துடும், மாத்திரையெல்லாம் எடுக்காமலேயே. முன்னாடியும் போட்டிருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ.